வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி புதிய பாடத்திட்டத்தின்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தினை சுட்டுக. தமிழின் இன்மைதான் என்ன? ஆச்சரியக்குறி முன் கண்டிப்பா நிறுத்தற்குறி யூஸ் ஆகும். இப்போ இது சரி. அந்தோ இயற்கை அழிகிறதே, ஆச்சரியக்குறியில் அவலத்தை பற்றி சொன்னாலும் ஆச்சரியக்குறி மிகுன்னு சொல்லுவாங்க. சரி. பிழி புள்ளி அப்படின்னு நம்ம ஒரு பயத்தில் சொன்னாலும் மிகவும் அடுக்கு தொடர்லையும் மிகு நிறுத்தற்குறி. நேற்று மழை பெய்ததா, இது கேள்விக்குறி வரும். அப்போ தவறான நிறுத்தற்குறி விடை டி. இரண்டாவது வினா, சரியான நிறுத்தற்குறி அமைந்த வாக்கியத்தை கண்டறியும். காளையின் கொம்பை பிடித்தால் ஆண்மைன்னு சொல்றாங்க, வாளை பிடித்தால் தாழ்மைன்னு சொல்றாங்க. இது மாதிரி ரெண்டு சென்டென்ஸ் வரும்போது நம்ம அரைக்கார் பிள்ளை யூஸ் பண்ணுவோம். மா பல்லா வாழை, இதில் கம்மா வரும், இது வரல. கண்வனப்பு கண்ணோட்டம், இது மாதிரி வரும்போது கண்வனப்பு கண்ணோட்டம் என்று சீர்பஞ்சம் மூலம் குறிப்பிடுகிறது, இதுவும் தவறு. பிரபஞ்சனின் படைப்புகளுள் கமன், இது வரலாம். மூன்றாவது வினா, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சாப்பிடுங்கிறது பேச்சு வழக்குன்னு எழுத்து வழக்காக மாற்றும்போது சாப்பிடு அப்படின்னு சொல்லணும். நான்காவது வினா, எழுத்து வழக்கு எதுன்னா அம்மா பசிக்கிறது வராது, அம்மா பசிக்கின்றது வராது, அம்மா பசிப்பது வராது, அம்மா பசிக்குது. இது மட்டும்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பேச்சு வழக்கில் அமைந்த தொடர்னு சொல்றாங்க. பேச்சு வழக்கு டு எழுத்து வழக்கு. கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. பின் வரும் எது பேச்சு வழக்கில் அமைந்து சொல்லணும். அம்மா பசிக்கிறது, அம்மா பசிக்கின்றது, அம்மா பசிக்கிறது, அம்மா பசிக்குது, இதான் பேச்சு வழக்கு. ஐந்தாவது வினா, பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான தொடரை தேர்ந்தெடு. கண்மணி நாளை பாடம் படிப்பாள்னு சொல்றாங்க, இது எதிர்காலம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், இது இறந்த காலம். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார், இது எதிர்காலம். அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான்னு வரும், நேற்று வீட்டுக்கு வருவான், இதுதான் தவறானது. ஆறாவது வினா, பொருத்தமான காலம் அமைத்தல். நட என்ற சொல்லின் இறந்த காலம்னா நடந்தான், நடந்தால், இது மாதிரி வந்தாவே இது இறந்த காலம் வந்துடும். நடக்கிறாள், இந்த கிரால் வந்தாவே அது நிகழ்காலம்னு சொல்லுவாங்க. நடப்பாளுங்கிறது எதிர்காலம், நடக்கவில்லைங்கிறது எதிர்மறை சொல்லுன்னு சொல்றாங்க. ஏழாவது வினா, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். இது எவ்வகை வினா அப்படின்னா, ஜெயகாந்தன் சிறுகதையில் இருக்கிறதா என்று நூலகரிடம் குழல் வினாங்கன்னா வாங்கும் பொருட்டு கடைகாரிடம், இது மாதிரி கடைகாரிடம், அதாவது நூலகர் வச்சிருக்காரு, அவர்கிட்ட வினவுறதுனால இது குழல் வினா, வாங்கும் பொருட்டு. எட்டாவது வினா, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலா என வினவுதல். என்ன வகை வினானா ஐய வினாவா கேட்குறாங்க. ஐயோ இந்த செயலை செய்த மங்கையா மணிமேகலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்பதாவது வினா, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க சொல்லியிருக்காங்க. மாடுகள் அப்படிங்கிறது பன்மையில் ஸ்டார்ட் ஆகிக்குது, அப்போ பன்மை தான் முடியும். தனது அப்படிங்கிறது ஒருமை, தமது அப்படிங்கிறது தான் பன்மை வரும். மாடுகள் தமது தலையை ஆட்டின, இங்கே மாடு ஒருமையில் அப்போ தனது இங்கே வந்திருக்கணும். பாப்பா இது பசுவும் ஒருமை தான், இப்போ தனது. கன்றும் ஒருமை தான், தனது வரணும். பத்தாவது வினா, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மனிதனுக்கு விடை கொடு, கவிதைக்கு விடை கொடும், கவலைக்கு விடை கொடு. மனிதனுக்கு விடை கொடு இது மாதிரி வார்த்தைகள் இல்லை. கவலைக்கு வேணா விடை கொடுன்னு அடிக்கடி சொல்லுவோம், இப்போ விடை சி. 11வது வினா, மா ஓடியது. இத்தொடர் மா என்ற சொல் உணர்த்தும் பொருள் எதுனா மா உடையது, அதாவது நிலமா ஓடும். இந்த மாதுக்கு வண்டுன்னு பெயர் உண்டு, ஆனால் இந்த இடத்துல வண்டு ஓடாது, குதிரை மட்டும்தான் ஓடும். மாங்கிறது விலங்கு, அதுக்கு குதிரை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 12வது வினா, இருபொருள் தருக. திங்கள்ங்கிறது நிலவு மாதம்னு சொல்லுவோம், வாரம் வராது, துன்பமும் வராது, ஆகாயமும் வராது. 13வது வினா, கலை சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர்னு சொல்லுவாங்க. இன்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது கல்வெட்டி தான் சரி. ஸ்கல்ப்சர்னா சிற்பம்னு சொல்லுவாங்க. மெனுஸ்கிரிப்ஷன்னா கையெழுத்து படின்னு சொல்லுவாங்க.
14வது வினா சரியான பொருளறிந்து பொறுத்துக. நீயே செய் அப்படிங்கிறது ஏவி சொல்றாங்க. நீயே செய் ஏவல் விடை. ஏவல்ங்கிறது ஒரு கட்டு 2 எழுத்துல முடியக்கூடியதாக இருக்கும். நீயே செய் ஏவல் விடை. வராமல் இருப்பேனா அப்படின்னு நம்ம திரும்பி நம்மளே கேட்குறாங்க. வினா எதிர் வினாதல் விடை. கால் வலிக்கும் அப்படின்னா இப்போ நடைபெற்று கொண்டிருக்கு உருவது கூறல் விடைன்னு சொல்லுவாங்க. வலப்பக்கத்தில் உள்ளதுன்னு சொல்வது சுட்டி விடை. 15வது வினா பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. சூரன்னா வீரன், பொக்கிசன்கிற செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு. 16வது வினா கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட. நச்சரவம்னா இடமுள்ள பாம்பு, விடுதினா தங்கும் இடம், கானகம்னா காடு. பிழையை திரித்து சரியாக எழுத சொல்லியிருக்காங்க. குழலின் நடனம் ஆடினாள். பெண்பால், அப்போ பெண்பால் தான் வரணும். விடை ஏ. ஆடுகின்றாள், ஆடுவாள்னா குழலின் நடனம் ஆடினாள், இதெல்லாம் வராது. பிழையை நீக்கி எழுது. ஓர் அறிவுதான் சரியான விடை. ஒரு இந்த இடத்துல புள்ளி இல்லைன்னா இந்த இடத்துல புள்ளி வச்ச எழுத்து உயிர்மெய் எழுத்து வரும். இப்போ காவர். அதே இந்த இடத்துல புள்ளி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல உயிரெழுத்து வரும். இதான் சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி. அப்போ இங்கே புள்ளி இல்லை உயிரெழுத்து வந்திருக்கு. இப்போ தவறு. இங்கேயும் புள்ளியில் உயிரெழுத்து வந்திருக்கு. இதுவும் தப்பு. இது மட்டும் தான் சரி. 19வது வினா முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல், கத்தும் குயிலோசை காதில் கேட்டல். 20வது வினா ஒருமை பன்மை பிழையை நீக்குக. பறவைகள் அப்படிங்கிறது பன்மையில் வந்திருக்கு. அப்போ பன்மையில் தான் பறவைகள் தங்கின சரி. பறவைகள் பறவை இது ஒருமையில் இது பன்மையில் முடிஞ்சது தவறு. பன்மையில் ஸ்டார்ட் ஆகி ஒருமையில் முடிஞ்சிருக்கு, இது தவறு. பன்மையில் ஸ்டார்ட் ஆகி உயர்திணையான பன்மையில் முடிஞ்சிருக்கு, தவறு. 21வது வினா ஒருமை பன்மை. யானை கூட்டம் வந்தது. கூட்டம்ங்கிறது ஒரே ஒரு கூட்டம் தான், அதனால யானை கூட்டம் வந்துதான் சரி. யானை கூட்டம் வந்தன. கூட்டங்கள் வந்தன் பன்மையில் வந்திருந்துச்சுன்னா வரும், இது தவறு. யானை கூட்டம் வந்தார்கள் உயர்திணையோட பொருந்திருக்காங்க, தவறு. யானை கூட்டம் வந்ததுகள் கல் விகுதி வரவே இல்லை, தவறு. 22வது வினா ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். பெண்பாலில் ஸ்டார்ட் ஆனால் பெண்மாலில் முடியணும், இது தவறு. சென்றார்கள் ஒருவர் மட்டும் தான் சென்றார்கள், அப்போ இது வராது. பன்மையில் முடிஞ்சிருக்கு. சென்றார் மரியாதைக்கு பிழை சொல்லுவாங்க, இது தவறு. 23வது வினா வேறாமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தெரிவு செய்க. அப்போ தமிழ் மொழி. அனுமதினா இசைன்னு சொல்லுவாங்க. பெற்றோரிடம் பெர்மிஷன் வராது. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க, பேச்சு மொழி வராது. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள், சரி. பெற்றோரிடம் பெர்மிஷன், இது வராது. 24வது வினா கண்ணுரங்கு எப்படி சேர்த்துலனா கண் ப்ளஸ் உறங்குன்னு சொல்லலாம். இங்கே உயிரெழுத்து இருக்கு. என்ன விதிப்படை? குறில் முன், இது குறியில் எழுத்து. குறில் முன் தனி ஒற்று, இது ஒற்று வந்திருக்கா. அப்போ என்னன்னா இங்கே உயிர் வந்தா குறியில் முன்னு ஒற்று வந்தால் உயிர் வரின் இரட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா கண் ப்ளஸ் உறங்கு அப்படின்னு வரும். சேர்த்து எழுதும்போது கண் உறங்குன்னு வரும். 25வது வினா கண்டறிய. கண்டு ப்ளஸ் அரின்னு பிரிப்பாங்க. இங்கே உயிர் இங்கே உகரம் வந்தா உகரம் பெருக்கட்டு பெருட்டு ப்ளஸ் ஊ போய் மீது கண் சேர்த்து எழுதும்போது கண் டரின்னு வரும். அவ்வுருவம் எப்படி எழுதணும்னா ஆ ப்ளஸ் உருவம்னு சேர்த்து எழுதலாம். இங்கே ஈனா இயன்னா ஐயனா இந்த உயிரெழுத்துக்களை தவிர மற்ற உயிரெழுத்துகள் வந்தால் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து வந்தா ஈவர், ஏன எழுத்து வந்தா இவ்வுவர், அதன்படி இவ் அவ்வுருவனும் உணரும். 27வது வினா தவறான இணையை கண்டறியம். சிலை
சீலை, மலை, மாலை, உயிரெழுத்து இது வந்து சி சி, ம மா, வி வி, கே வரும். இது வரல, தவறு. 28வது சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய சொல்லியிருக்காங்க. நேரத்தை இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்து எப்படியா வந்துச்சுன்னா வள்ளின மிகுன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நேரத்தை சரியாக பெயரச்சத்தின் வராது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் முன்னாடி வந்து வள்ளின மிகுன்னு சொல்றாங்க. நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன். அப்போ வந்து விடை வந்து ஏதான் வரும். நேரத்தை சரியாக இந்த இதில் வந்து வரல. அப்போ இதை ஒமிட் பண்ணிக்கலாம். 1 வந்துடும். 3வது பக்கம் வாழ்க்கை பயணம், வெறும் பயணம் இல்லை, வாழ்க்கை பயணமே. அப்போனா இருபெயரட்டு பண்பு. இப்போ வள்ளினம் மிகும். இந்த இடத்துல வேறுபட்ட பாடங்களை 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. இப்போ வள்ளினம் மிகணும். கற்று இங்கே வரல, அதனால் ஒமிட் பண்ணிக்கலாம். விடை வந்து ஏ. 29வது வலுவற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா சரியான தொடர். கொடியில் உள்ள மலரை கொய்த்து வா. அதெல்லாம் வந்து மரபு சொற்கள். இதில் வந்து நம்ம படிச்சுக்கணும். 30வது பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுனா ஆதி, அகில், விசும்புனா வானம், கனல்னா நெருப்பு. இதுதான். அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர், இது வராது. சபாதம்னா சூழிரை வரும், தவறு. அலங்காரம்னா ஓப்பனி. சின்ன சின்ன இதை வச்சே நம்ம ஒமிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 31வது வேர்ச்சொல்னா கட்டளை பற்றி சொல்லணும். நடக்கலன்னா நடப்பான். எதிர்காலம் நடக்கிறது. நிகழ்காலம் நடந்து கொண்டு இருப்பான். இது வந்து நிகழ்காலம். இப்போ இதெல்லாம் வராது. வேர்ச்சொல்னா கட்டளையாக சொல்கிறதா தான் நட. 32வது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை அதிலும் சொல்லியிருக்காங்க. அலை அப்படின்னா கூப்பிடு, சரி. இந்த அலைனா துளாவு. இந்த கலைனா கல்வி. இது வந்து இந்த கலைனா கலைத்தல். இது எடு வராது, கலை எடுன்னு வராது. அகர வரிசையில் ஃபர்ஸ்ட் வந்து ஆனா அவனா அந்த வரிசை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அப்புறம் உயிர்மையில தான் காங்காச்ச வரிசை. அதில் வந்து கா வரிசை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அப்புறம் ஞா வரிசை வரணும். அந்த மாதிரி வரணும். அப்போ விடைன்னு பார்த்தோம்னா டி. 34வது தவறான கூற்றினை கண்டறிக. பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், எம்பல். இது எல்லாமே பேசுதலை பற்றி சொல்லுது. எழுதுதல் கேட்டது மட்டும் வராது. 35வது வேர்ச்சொல்லோட வினைமுற்றுனா வினைமுற்று முடிஞ்சிருக்கும். படித்தல் தொழிற்பெயர், படித்து ஊழ முடிஞ்ச வினையச்சம், படித்த ஆழ முடிஞ்ச பெயரச்சம், படித்தான். இதுதான் சரியான விடை. அகர வரிசையில் எழுதுனா விடை வந்து சி. 39வது சொற்களை ஒழுங்குபடுத்துக. கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது. நீங்கள் வந்து சென்டென்ஸ் வந்து படிச்சு பாருங்க. அதுக்கு வந்து 40வது எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என விடையளிப்பது என்ன விடை கண்டறிகன்னா வினா எதிர் வினாதல் விடை. அந்த வினாவுக்கு நம்ம திரும்ப வினா கேட்டோமா அது வினா எதிர் வினாதல் விடைன்னு சொல்லுவாங்க. 41வது விடை கேட்ட வினா தேர்ந்தெடுத்தல். அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார். எவ்வாறு அகத்தியர் வாழ்ந்தார்? வராது. எத்தனை மலையில் வாழ்ந்தார்? வராது. எந்த மலையில்னா பொதிகை மலையில் வாழ்ந்தார். சரி. எப்படி அகத்தியர் வாழ்ந்தானா அதெல்லாம் வராது. விடை வந்து இந்த மாதிரி வராது. நம்ம ஒரு கொஸ்டினாக ஆன்சர் சொல்லி பார்க்கணும். இப்போ வந்து நெல்லையப்பர் கோவில் எத்தனை உள்ளது? நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எத்தனைலாம் வராது. நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளனா திருநெல்வேலி. இப்போ சரின்னு சொல்லலாம். நெல்லையப்பர் கோவில் எதனால் உள்ளதுன்னா அதுவும் வராது. நெல்லையப்பர் கோவில் எதில் உள்ளதுன்னா இதுவும் வராது. அடுத்து வந்து யார் சொற்களை பேச வேண்டும்? நல்ல சொற்களை பேச வேண்டும். வராது. என்ன சொற்களை பேச வேண்டும்? நல்ல சொற்களை பேச வேண்டும். அப்போ இது வந்து வரும். எவர் சொற்களை பேச வேண்டும் வருமா? வராது. எப்பொழுது சொற்களை பேசணும்? அதெல்லாம் வராது. இது மாதிரி ஒமிட் பண்ணி தான் ஆன்சரை கண்டுபிடிக்கணும். சரியான கலை சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க. கான்வர்சேஷன்னா உரையாடல், பயோடெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பம், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல், கான்ஸ்டன்ட்னா மெய்யெழுத்து.
சரியான கலைச்சொல் திறம். ரேஷனல்னா பகுத்தறிவு. 46வது வினா விடை வகைகள். எனக்கு கற்றுத் தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் கற்றுத் தருவார்கள் என உரைப்பது வினா எதிர் வினாதல் விடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யூனிஃபார்ம்னா சீருடை. ஹோட்டல் இதில் தவறான இணையம் ஹோட்டல் இது உணவுன்னு சொல்கிறாங்க. மார்னிங்னா காலை. நாஸ்டானா இழப்பு வரும் பலகாரம். டின்னர்னா இரவு உணவு. புதுகை என்னும் மருவு சொல் குறிப்பிடும் ஊர் புதுக்கோட்டை. மருவு பெயர் அல்லாத உயிர் பெயர் கண்டனா கோயம்புத்தூர் கோவை. நாகப்பட்டினம் நாகை. உதகமண்டலம் உதகை. வேலூர் தான் பதில். நன்றி வணக்கம். தமிழா டிவியா TNPSC.